என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். அந்த மீட்டிங் ஹாலில் இருந்த சுவர் கடிகாரத்தில் 9 மணி அடிக்க ஆரம்பித்த போது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் கம்பீரமாக மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தார். அனைவருக்கும் அவர் குட் மார்னிங் கூறியபடியே வந்து தன் இருக்கையில் அமர எழுந்து அவருக்கு மரியாதை கொடுத்துவிட்டு அவரோடு அனைவரும் அமர்ந்தனர். நான் உங்ககிட்ட வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க கொண்டு வந்த உங்களுடைய சாம்பிள்களை என்னுடைய PA கிட்ட கொடுங்க. சாயந்தரம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்ப நான் எங்க கம்பெனியுடைய ரூல்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று கூறியவர் அவரது நிறுவனத்தின் சட்ட திட்டங்களை விரிவாக எடுத்து கூறிய பிறகு ஒரு விருந்து வைத்து மீட்டிங்கை முடித்துக் கொண்டார். அதன் பிறகுதான் அனைவரிடமும் சாம்பிள் சேகரிக்கப்பட்டது. வேதவல்லி தன் கைப்பையை திறந்து பார்த்து அதிர்வதை கண்ட அனல்வேந்தனுக்கு பரிதாபமாக இருந்தாலும் கண்டு கொள்ளாமல் தன் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டான். நேராக அவர்களது சென்னை அலுவலகத்திற்கு வந்தவன் அவசர மீட்டிங் ஒன்றை கூட்டி ஊழியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த ஹாலுக்குள் கோபமாக நுழைந்தாள் வேதவல்லி. அங்கு அமர்ந்திருக்கும் எவரையும் பொருட்படுத்தாமல் அவளை பிடித்து தடுக்கும் பியூனை தள்ளி விட்டு தன் ஊழியர்களிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கும் அனல்வேந்தன் முன்னால் வந்து நின்றாள். கோபத்தில் ஜொலித்து நின்றவள் ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அதை கண்டு ஊழியர்கள் அனைவரும் அதிர்ந்தனர். அனல்வேந்தனும் அதிர்ந்து போனான். அவள் இப்படி செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். இனி என்னுடைய விஷயத்துல விளையாடுனீங்க, யோசிக்கவே மாட்டேன், போலீஸுக்கு போயிடுவேன். என்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து நீங்க டீ தூளை எடுக்கிறது CCTV கேமரால தெளிவா பதிஞ்சிருக்கு. உங்க மேல புகார் கொடுக்க எனக்கு அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டுமே போதும். ஆனாலும் மன்னிச்சு விடுறேன். இல்ல, உங்க மானம் மரியாதைய உங்களுக்கு நான் பிச்சை போடுறேன் என்று கூறியவள் திரும்பி நடப்பவற்றை அதிர்ச்சியோடு பார்த்தபடி அமர்ந்திருக்கும் தன் ஊழியர்களை ஒரு பார்வை பார்த்தான் அனல்வேந்தன். அவனுக்கு பெரும் அவமானமாகிவிட்டது. அவன் பார்வை மட்டும்தான் ஊழியர்கள் மீது இருந்தது. அவன் கரம் திரும்பி நடக்க ஆரம்பித்திருந்த வேதவல்லி கரத்தை பிடித்து கொண்டது. கோபமாக தலையை திருப்பி அனல்வேந்தனை பார்த்தவள், என்ன கம்பி எண்ண முடிவே பண்ணிட்டீங்களா என்று கேட்டாள். கோபத்தில் ஜொலித்தவன், ஆமடி, கம்பி எண்ண முடிவே பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு தன் ஊழியர்களை பார்த்தான். எல்லாரும் வெளியே போங்க அவன் உரக்க கூற அனைவரும் எழுந்து வெளியே சென்றனர். அதுவரை வீரமாக நின்ற வேதவல்லியின் வீரம் அவள் கால் பாதம் வழியாக வழிந்து செல்வதை அவள் உணர்ந்தாள். இப்போது அனல்வேந்தனின் ஊழியர்கள் அனைவரும் வெளியேறி இருந்தனர். அவளை லாவகமாக தூக்கி கொண்டு அந்த ஹாலுக்குள் இருந்த அறைக்குள் வந்தவன் கதவை சாத்தி தாழிட்டான். அவன் தூக்கி கொண்டு அறையை நோக்கி நடக்கும் போது அவனிடமிருந்து தப்ப அவன் கையையும் தோளையும் வேதவல்லி கடிக்கவே செய்கிறாள். அந்த வலி அவனை எதுவும் செய்யவில்லை. கோபம் அந்த அளவு உச்சியை தொட்டிருக்கிறது. படுக்கையில் கொண்டு வந்து அவளை போட்டவன் அவளை அப்படியே திருப்பி போட்டு அவள் உடையின் ஒற்றை சிப்பை இழுத்து இறக்கிய வேகத்தில் அவள் உடையை உருவி எறிந்தான். அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது. நோவேந்தன் என்று அவள் கத்த, எந்த கத்தலும் அவன் செவியை எட்டவில்லை. கோபம் அவன் கண்ணை மறைத்து அவனை ஒரு மிருகமாக்கி இருந்தது. அவள் கத்தல் கதறல் அனைத்தையும் முறியடித்தவன் தப்ப வழி தேடி குளியல் அறைக்குள் சென்று பதுங்கி தன்னை காத்து கொள்ள நினைத்து அவனை எட்டி உதைத்து விட்டு தப்பி ஓடியவளின் தலைமுடி அவன் கையில் சிக்கவே அதை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் 4 சாத்து சாத்தி ஆவேசமாக ஒரு மிருகம் போல் அவளை வேட்டையாடினான். தப்பி ஓடும் முயற்சியில் மேஜை மீது இருந்த ஆப்பிள் தட்டில் இருந்த கத்தியை வேதவல்லி கையில் எடுத்திருந்தாள். அனல்வேந்தன் அவளை கசக்கி எரியும் போது அந்த கத்தியை அவன் மார்பில் இறக்கினால் என்ன என்று பல முறை அந்த கத்தியை அவன் மார்பை நோக்கி நீட்டினாலும் அவளால் முடியவில்லை. ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. கசக்கி எறியப்பட்ட மலராக படுக்கையில் வீழ்ந்து கிடந்தவளின் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதை அலட்சியப்படுத்தியவன், என்னவோ நீ அனுமதி காட்டி எவனாலையும் உன்னை தொட முடியாதுன்னு சொன்ன, வீரவசனம் எல்லாம் பேசின, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியாடி அவன் கர்ஜிக்க தன் கைக்குள் சுருட்டி வைத்திருந்த அந்த கத்தியை மேஜை மீது வைத்திருந்த ஆப்பிள் மீது சரியாக வீசியவள் அவனை கோபமாக பார்த்தாள். இப்பவும் நான் அனுமதிச்சதால மட்டும்தான் என்ன உங்களால தொட முடிஞ்சது. நீங்க உயிரோடவும் இருக்கீங்க. உங்க உயிர் அது நான் போட்ட பிச்சை, அத மறந்துட வேண்டாம் என்று கூறியவள் போர்வையை எடுத்து தன் மீது சுற்றி கொண்டு தன் உடையையும் கையில் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். உண்மையிலேயே அனல்வேந்தனுக்கு அதிர்ச்சிதான். அவள் கூறியது சரிதானே. அவள் நினைத்திருந்தால் தன்னை கொலை செய்திருக்க முடியும். பிறகு ஏன் விட்டு வைத்தாள்? ஏன் அவளை தொட அனுமதித்தாள்? அவன் குழம்பி நிற்க
குளியல் அறைக்கு சென்று திரும்பியவள் எதுவும் நடக்காதது போல் கண்ணாடி முன் நின்று தன்னை ஒப்பனை செய்து கொண்டு வெளியே சென்றாள். மெல்லிய ஒரு புன்னகையோடு அனல்வேந்தனின் அலுவலகத்தை விட்டு வேதவல்லி வெளியே செல்லும் போது உள்ளே என்ன நடந்தது என்று ஒருவராலும் யூகிக்க முடியவில்லை. எதுவும் நடக்கல போல இருக்கே, பிரச்சனையை 2 பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்க போல தோணுதே. அவள் முதுகின் பின்னால் பேசும் ஊழியர்களின் குரல் அவள் செவியை எட்டினாலும் திரும்பி கூட பாராமல் வெளியே வந்து விட்டாள். மாலை அனல்வேந்தனுக்கு அந்த பெரிய வெளிநாட்டு கம்பெனியிடம் இருந்து அழைப்பு வந்தது. உங்க ப்ராடக்ட் தான் பெஸ்ட் குவாலிட்டி, உங்களை நான் தேர்வு பண்ணிருக்கேன், உங்களை மாதிரியே இன்னும் 2 பேர் தேர்வு பண்ணிருக்கேன், கூடிய சீக்கிரமே ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கலாம் என்று கூற அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஆனாலும் இந்த மகிழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க காரணம் வேதவல்லி மட்டுமே. அதை அவனால் மறுக்க முடியவில்லை. இரவு 8 மணி ஆன போது அனல்வேந்தன் தயாநிதியின் வீட்டை அடைந்தான். தயாநிதி அவனது அப்பா அம்மாவிடம் கோபமாக கத்திக் கொண்டிருக்கிறான். அனல்வேந்தனை கண்டதும் அமைதியானவன், வாடா வேந்தன், என்னுடைய ரூமுக்கு போயிடலாம் என்று கூறி அவன் கையை பிடித்து இழுத்து செல்ல கீழே வீழ்ந்து நொறுங்கி கிடக்கும் டிவி, அடித்து நொறுக்கப்பட்ட லேப்டாப் ஒவ்வொன்றும் அனல்வேந்தனை பதற வைத்தது. தயா நார்மலா இல்லையா? அவனுக்கு சந்தேகம். அறையை எட்டியதும், தயா உனக்கு என்னடா ஆச்சு என்று அனல்வேந்தன் கேட்டான். ஏன்டா இப்படி கேக்குற? என்னுடைய ஸ்ரீ கூட இப்படிதான் கேட்டா. நான் அவகிட்ட என்னுடைய காதலை சொல்லும் போது, தயா நீங்க நார்மலா இல்ல, சைக்கோ மாதிரி பேசுறீங்க, முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, நான் ஒண்ணும் உங்களை காதலிக்கல, ஒரு அண்ணனா இல்ல ஒரு நண்பனா மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. என்ன, உன் ஸ்ரீ உன்னை சைக்கோன்னு சொன்னாளா? ஆமாடா, அப்படிதான் சொன்னா. அப்படி சொல்லணும்னா நீ அவகிட்ட அப்படி என்ன சொன்ன? உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உன்னை என்னுடைய கைக்குள்ளேயே வச்சு தாங்குறேன், வீட்டை விட்டு வெளியே கூட அனுப்ப மாட்டேன், வீட்டை விட்டு என்ன வீட்டை விட்டு உன்னை பெட்டை விட்டு கூட கீழே இறங்க விட மாட்டேன், ஒரு ராணி மாதிரி பெட்லயே உட்கார்ந்து நீ ஆர்டர் போடு, எல்லாத்தையும் உன்னுடைய காலடியில கொண்டு வந்து வைக்கிற, உன்னுடைய அழக பார்த்து எவனும் உன் மேல ஆசைப்படக்கூடாது, இப்படி ஒருத்தி எனக்கு கிடைக்கலையேன்னு எவனும் நினைக்க கூடாது, அதனால உன்னை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு கூட போக மாட்டேன், ஒரு தங்க கிளி மாதிரி பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னேன்டா. இது ஒரு தப்பாடா? உண்மையிலேயே அனல்வேந்தன் நடுங்கிய நிமிடம் அது. அனுஸ்ரீ இவனை சைக்கோ என்றதில் என்ன தவறு? நீ என்னுடைய அனுஸ்ரீய தேடி கண்டுபிடிக்க உதவி செய்வல்ல? சேர. நீ ஏதாவது சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன். குழம்புல உப்பே இல்ல. அந்த வேலைக்காரி மூஞ்சிலேயே சூடு குழம்பு ஊத்திட்டேன். அவ அழுதுட்டே ஓடிட்டா. இன்னும் அதிர்ந்தவன், சரி நீ தூங்கு, நான் காலையில வரேன் என்று கூற, நீ என் பக்கத்திலேயே இரு, அப்பதான் என்னால தூங்க முடியும் என்று அவனும் கூற, அவனை படுக்கையில் படுக்க வைத்து அவன் உறங்கும் வரை அருகிலேயே இருந்த அனல்வேந்தன் அதன் பிறகு வெளியே வந்தான். அழுதபடி அமர்ந்திருக்கும் தயாநிதியின் அப்பா அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தவன், தயாவுக்கு இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்குது? அவனுடைய காதல் தோல்விதான் அவனை இப்படி மாத்திடுச்சா என்று கேட்டான். இல்லை என்று தலையசைத்த அவன் அம்மா, அவன் 10th படிக்கும் போதே அப்நார்மலா தான் இருந்தான், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், பெண்களை அவன் அந்த வயசுலயே ஒரு போக பொருளா பார்க்க ஆரம்பிச்சுட்டான், சின்ன சின்ன பிள்ளைங்க மேல எல்லாம் கை வச்சான், ஆனா நாங்க அதையெல்லாம் மறைச்சு டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவனுக்கு பொண்ணுங்க மேல ஆசை இருந்ததால எல்லா ஆம்பளைங்களும் அதே கண்ணோட தான் எல்லா பொண்ணுங்களையும் பாப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அதனாலதான் அவனுக்குன்னு ஒரு மனைவி வந்துட்டா வீட்டுக்குள்ளேயே ஏன் ரூமுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும்னு அந்த சின்ன வயசுலயே அவன் சொல்லுவான். அப்பெல்லாம் நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அனுஸ்ரீன்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொன்னான். அவளை கல்யாணம் பண்ணி வைங்க, அவளை நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுகிட்ட இவனுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அவன் காதலை ஏத்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை திருத்துமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு நான் இவரை காதலிக்கலையே ஆண்டி அப்படின்னு சொன்னவ, எந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் தயவு செஞ்சு நாசமாக்கிடாதீங்க, உங்க பையனை திருத்துற மருந்து கல்யாணம் கிடையாது, நீங்க நல்ல டாக்டரா பார்த்து முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை குணமாக்குங்க, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிச்சா போதும்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனா. அவ விட்டுட்டு போனதாலேன்னு இல்ல, இவன் எப்பவுமே இப்படிதான் இருந்தான், இவன் கல்யாணம் மட்டும்தான்ப்பா செஞ்சுக்கல, தினம் ஒரு பொண்ணோட தான் இரவ கழிக்கிறான் என்று கூற அடிமுடி ஆடி போனான் அனல்வேந்தன். காலையில அவனை ரெடியா இருக்க சொல்லுங்க, நானே வந்து நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிட்டு போறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும் என்று கூறி சென்றான். மறுநாள் காலை வந்தவன், அனுஸ்ரீயை தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா, கிளம்பு என்று கூறி தயாநிதியையும் தன்னோடு அழைத்து கொண்டு நேராக மனநல மருத்துவரை பார்க்க வந்தான். டேய், இங்க எதுக்குடா வந்திருக்கோம்?
கோபமாக தயாநிதி கேட்க, டேய் உனக்கு சின்ன ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணா சீக்கிரமா குணமாயிடுவேன். நீ எனக்கு கூட நான் நார்மல் இல்லைன்னு தோணதான் செய்யுது. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவு நான் என்ன சைக்கோவாடா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடாம இருக்கதான் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்றேன் என்று கூறி அவனை மருத்துவரிடம் அழைத்து வந்தான். அவனை பரிசோதித்த மருத்துவர் அனல்வேந்தனை தனியாக அழைத்து, அவருக்கு நோய் இருக்கிறது உண்மைதான், ஆனா அவருடைய குணமும் நோயும் ஒரே மாதிரி இருக்கு. சந்தேக நோய், பொண்ணுங்களை ஒரு போக பொருளா பாக்குற ஒரு மனசு. அவருடைய நோய் இன்னும் தீவிரமாக. இது 2 விஷயமும் முக்கிய காரணம். நோய் வேணும்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்திடலாம், ஆனா குணத்தை மாத்த முடியாது. அதை கேட்டு அனல்வேந்தன் நொந்து போனான். இத்தனை ஆண்டுகள் தன்னோடு பழகி கொண்டிருந்த தன் நண்பனை பற்றி தனக்கு இதுவரை தெரியாமல் போனதே. ஓகே டாக்டர், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவனுடைய நோய் குணமாகட்டும், அதுக்கப்புறமா பேசி அவனுடைய குணத்தை மாத்த பார்க்கலாம். அனல்வேந்தன் கூற அவனது சிகிச்சை ஆரம்பமானது. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.